ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்மளோட கடவுளை கும்பிட்டு கும்பிட்டு நம்ம மனசுக்குள்ளே அவங்கள முழுமையாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடவுளை முழுமையாக நம்பணும். ஏதாவது என்னோட முருகப்பெருமானை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையே அவர் கொடுத்த பிச்சை. அதை தான் நான் என்றைக்குமே நினைப்பேன் மனசார. ஒரு நாள் கூட நான் அவரை நினைக்காத நாளே இல்லை. என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லா லாபம் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். வேறு யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன். யார்கிட்டையுமே இந்த விஷயத்தையும் நான் ஷேர் கூட பண்ண மாட்டேன். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மாறும் மாறும் மாறும். கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட முருகன் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருவார். உண்மையாக சொல்கிறேன், அவர் மாதிரி ஒரு நல்ல தெய்வம் உலகத்திலே இல்லை. எவ்வளவோ கஷ்ட நஷ்டம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அவர் தான் என் வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுக்குறாரு. வீடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வீடு நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல தொழில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் நம்மளுக்கு வீடு தொழில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு நான் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுவேன். என் வீட்டில் அன்றாட என்னென்ன எனக்கு கிடைக்குதோ அதை வச்சு நான் சாமி கும்பிட்ருவேன். ஆனால் கும்பிடாத நாள் இல்லை, அவரை நினைக்காத நாள் இல்லை. எங்கள் அம்மா மாதிரி அவங்களையும் நான் நினைக்காத நாள் இல்லை. முருகனையும் நான் நினைக்காத நாள் இல்லை. மாரியையும் நான் நினைக்காத நாள் இல்லை. அவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.